எனக்கு அடிக்கடி மிஸ்கேரேஜ் ஆகுது டாக்டர். ஒரு தடவையும் நாங்கள் வந்து ரொம்ப ஆசையாக போகிறோம் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. பட் ஸ்கேன் ரிசல்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு அடிக்கடி மிஸ்கேரேஜ் ஆகுது. இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் டாக்டர் யோகஷாலினி, யோகனா ஹாஸ்பிட்டலோட கன்சல்டன்ட் பேசுகிறேன். மிஸ்கேரேஜ் அப்படின்னா என்ன? முதல் ப்ரெக்னென்ட் கருவு ஆனதுலேருந்து அடுத்த 5 மாதங்களுக்குள்ளே சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு காரணங்களால குழந்தையோட இருதய துடிப்பு நிற்கிறது, இல்லை நல்லா இருக்கிற குழந்தை ப்ளீடிங் அந்த மாதிரி ஏதாவது ஆகி கரு கலையிறது, அதை தான் மிஸ்கேரேஜ்னு சொல்கிறோம். மிஸ்கேரேஜுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று மதரோட சைடில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை குழந்தைக்கே இருக்கிற ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். மதரோட சைடில் ஏதாவது மெடிக்கல் டிஸார்டர்ஸ்னு சொல்லுவோம், அதாவது டயபெட்டிஸ்ட், ஒரு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிற சமயத்தில் ஒரு லேடி ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மிஸ்கேரேஜ்க்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில மருந்து மாத்திரைகள் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயங்களில் எடுக்கக்கூடாது. ஏதாவது மருந்து மாத்திரைகள் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா அதுவும் கரு கலையிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். யூட்ரைன் அனாமலிஸ், வார்ம்ஸோட ஸ்ட்ரக்சர், ஒரு யூட்ரஸோட ஸ்ட்ரக்சர், ஆர்க்வியேட் யூட்ரஸ், செப்டேட் யூட்ரஸ், அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. யூட்ரஸோட ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அது ஒரு டைம் ஆஃப் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் கருவை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கிற கரு ப்ளீடிங் ஆகி கர்ப்பப்பை வாய் திறந்து கரு கலையிறதுக்காக சான்சஸ் இருக்கிறது. முதல் 3 மாதங்களுக்குள்ள மோஸ்ட்லி அபார்ஷன் ஆகிறது பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸாக இருக்கணும். ஒரு குழந்தைன்றது ஆண்கிட்டேருந்து 23 குரோமோசோம், பெண்கிட்டேருந்து 23 குரோமோசோம்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு கரு ஃபார்ம் ஆகுது. சப்போஸ் இந்த குரோமோசோமல் ஃபியூஷன்ஸ் வந்து சரியாக இல்லை, ஃபார்ம் ஆகிற கருவோட ஜெனட்டிக் காம்பனன்ட் சரியாக இல்லைன்னா இதுவும் கரு கலையிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அது குழந்தையோட சைடில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி கரு கலைய சான்சஸ் இருக்குது. அடிக்கடி கரு கழியுது, அப்போ நான் என்ன டாக்டர் பண்ணுறது அடுத்தது கரு கலையாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி கரெக்டான ஹிஸ்ட்ரிஸ், ஒரு கருவும் எத்தனை மாதங்கள் இருக்கிறப்ப கலையுது, என்ன மாதிரி கலையுது, அதாவது கருத்துடிப்பு வந்ததுக்கப்புறம் கலையுதா, நல்லா இருக்கிற குழந்தை நல்லபடியாக ஒரு 4-5 மந்த்ஸில் இருக்கிறப்போ கரு கலையுதா அப்படிங்கிற டீட்டெயில்டாக அந்த ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுக்கணும். முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது கரெக்டபிள் டிஸார்டர்ஸ், அதாவது ஒரு டயபெட்டிஸ் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம், ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா அதை முதல்ல சரி பண்ணிக்கணும். ப்ரீநேட்டல் வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபோலிக் ஆசிட், வைட்டமின் டி, அது போல் சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் ஒரு சில பேருக்கு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆஸ்பிரின், ஹெப்பாரின் அந்த மாதிரி ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸோ டேப்லெட்ஸோ எடுக்கிற இது வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு ஹார்மோன் டேப்லெட்ஸ், ப்ரொஜெஸ்ட்ரோஜன் டேப்லெட்னு சொல்லுவோம், அது எடுக்கிறது இந்த மாதிரி கரு கலையிறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். யூட்ரஸோட ஸ்ட்ரக்சரில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சில பேருக்கு சர்ஜரிஸோ, செப்டல் ரிசெக்ஷன்னு சொல்லுவோம், இல்லை சர்விக்கல் என்செக்லர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது சர்ஜரிஸ் பண்ணால் அது ஒரு சில பேருக்கு கரு கலையாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கரு கலையிறதுக்கு என்னென்ன காரணங்கள் நம்ம பார்த்துட்டோம். கரு கலையிறதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நம்பிட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் கரு கலையிறதுக்கு காரணமாக இருக்காது. நிறைய பேர் கரு கலைஞ்சதுக்கு அப்புறமாட்டி நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் அன்றைக்கி வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன், வீட்டில் ஒரு ஆர்குமெண்ட் வந்துருச்சு, நான் வேகமாக நடந்துட்டேன், நான் தவறி விழுந்துட்டேன், நான் வேலைக்கு போகிறேன், இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. டெஃபினேட்டாக இது எதுவும் காரணம் கிடையாது. ட்ராவல் வந்து எந்த விதத்துலையும் கரு கலையிறதுக்கு காரணமாக இருக்காது. நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, ஒரு டொமஸ்டிக் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறீங்க, எகெயின் அது ரீசன் கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு வாக்கிங் போகிறது, வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இது வந்து கரு கலையிறதுக்கு காரணமாக இருக்காது. நிறைய பேர் பொதுவாக நம்ம கிட்ட கேட்குற கேள்வி, முதல்ல ஃபஸ்ட்டு செக்கப் வரப்போ நம்ம வெயிட்டு தூக்கலாமா, நான் குனியலாமா, நான் தரையில் உட்காராமா, நீங்கள் ரொட்டீனாக செய்யக்கூடிய சாதாரண ஃபிசிக்கல் ஒர்க்ஸ் எதுவுமே வந்து கரு கலையிறதுக்கு காரணமாக இருக்காது. வீட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஏதாவது ஒன்று க்ரியேட் ஆகுது, ஒரு ஆர்குமெண்ட்டை பண்ணுறீங்க, தவறி விழுகிறீங்க, இது எதுவும் வந்து முதல் 5 மாதங்களில் கரு கலையிறதுக்கு காரணமாக இருக்காது. ஸ்பைசியான ஃபுட்ஸ் சாப்பிட்றது, ரொம்ப காரமான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து காரணமாக இருக்குமா அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பாங்க. எகெயின் அதுவும் காரணம் கிடையாது. ஏர் ட்ராவல் பண்ணுறது அதுவும் காரணமாக இருக்குமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரு கலையிறதுக்கு காரணங்கள் கிடையாது.